ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காணொளி வழியாக ஒரு சிறிய ஆழ்ந்த சத்தியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யாராவது உங்களிடத்தில் ஊழிய அழைப்பு இருக்கிறதா என்று கேட்டால், எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை என்று கடந்து விடுவீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி அப்படி கடந்து செல்ல முடியாது. அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களே. அது எப்படி என்பதை இந்த காணொளி வழியாக நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். திருமறையில் இருக்கின்ற பாவங்களை அல்லது திருமறை பாவங்களை எப்படி விளக்குகிறது என்று சொன்னால், இரண்டு வகையில் விளக்குகின்றது. ஒன்று சின் ஆஃப் கமிஷன் என்று சொல்லப்படுகிறது, இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்லப்படுகிறது. சின் ஆஃப் கமிஷன் என்று சொன்னால் செய்யக்கூடாததை செய்வது, அதாவது திருடாதே, பொய் சொல்லாதே, இச்சையோடு பார்க்காதே, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதை செய்வது தான் சின் ஆஃப் கமிஷன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன், அதாவது கடமையை செய்ய தவறுவது, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருப்பது. இதைத்தான் இன்றைக்கு நாம் தெளிவாக காண இருக்கின்றோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 முதல் 45 முடிய காணப்படுகின்ற அந்த செம்மாறியாடு வெள்ளாடு ஓமையை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே தண்டிக்கப்பட்டவர்கள் சின் ஆஃப் கமிஷனுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதாவது செய்யக்கூடாததை செய்ததற்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் எதற்காக தண்டிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருந்தபடியினால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். என்ன அவர்கள் அப்படி செய்தார்கள்? செய்யவில்லை. பசியாக இருந்தவர்களுக்கு அவர்கள் போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தவர்களுக்கு தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியராய் இருந்த மக்களை அவர்கள் சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. இப்படியாக அந்த ஓமை கடந்து செல்கிறது. இங்கே செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினவர்களுக்கு நரகம் என்று தீர்ப்பிடப்படுகின்றது. அப்படியானால் சற்று சிந்தித்து பாருங்கள். இதுவரை நாம் பாவம் என்றாலே விபச்சாரம் செய்வது, திருடுவது, பொய் பேசுவது, இச்சையோடு பார்ப்பது, இப்படிப்பட்ட கட்டளைகளை மீறுவது பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது பாவம்தான், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த ஓமையிலே சொல்லுகின்ற காரியம் செய்யாமல் இருப்பது. இப்படிப்பட்ட நன்மைகளை, சின்ன சின்ன நன்மைகளை கூட, பசியாக இருக்கிறவனுக்கு போஜனம் கொடுக்கிற நன்மையை கூட செய்யாதவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சமூகத்திலே பசியாக இருக்கிறவர்கள், ஏழையாக இருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக இருப்பார்கள், மாற்று கருத்தில்லை. நாம் அதை பொய் சொல்லி வெளியேற முடியாது. அப்படியா என்று சொன்னால், இதையெல்லாம் காண்கின்ற நீங்கள் இவர்களுக்கு உதவுவதுதான் ஊழியம். அதுதான் ஊழிய அழைப்பு. எனவே யாருமே எஸ்கேப் ஆகவே முடியாது. எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை என்று எஸ்கேப் ஆகவே யாரும் முடியாது. எனவே சமூகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் பணியாற்றுவதும் தான் மிகப்பெரிய ஊழியம் என்பதை மறந்து போகாதிருங்கள். எனவே இந்த ஊழிய அழைப்பு அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே யாருமே எனக்கு ஊழிய அழைப்பு என்று இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது இப்படிப்பட்ட செய்ய வேண்டிய நன்மையை நாம் செய்யாமல் இருப்பது நம் நரகத்திற்கு ஒப்பான பாவமாக இருக்கிறது. எனவே அந்த பாவத்திற்கு தப்புவதற்கும், இன்று முதல் நான் ஏதோ செய்யக்கூடாததை செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தற்பெருமை கொள்ளாமல், நான் செய்ய வேண்டியதை செய்யாமல், அநேக நன்மைகளை செய்யாமல் இருக்கின்ற ஒரு பாவி என்பதை உணர்ந்து எந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செயல்பட முடியுமோ அதை செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களையும் ஊழியத்திற்கு அழைக்கின்றார். இந்த அழைப்பை உங்களுக்கு ஊழியமாக கொடுக்கின்றார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.